என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா, எங்களோட அம்மாவோட ஒர்க் பிளேஸில் வந்துட்டு அது தேன் கூடு கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு தேன் வந்துட்டு எடுத்து எங்களுக்கு டப்பாவில் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தேன் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடையில் வாங்கின தேனை விட வந்துட்டு இதில் டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, டெக்ஸ்டர் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆல்சோ வந்துட்டு இது கலரும் வந்துட்டு நல்ல வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் தேனுன்னு சொல்லி தானே நமக்கு கடையில் விற்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு இந்த தேன் மட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ்டு ஹனி அப்படின்லாம் வர சொல்கிறாங்க. நண்பர் ஒருத்தர் கூட வீடியோ போட்டிருந்தாரு, காட்டு தேனுக்கும் இந்த மார்க்கெட்டில் இருக்க தேனுக்கும் வந்து கம்பேரிசன் வந்துட்டு போட்டிருந்தாரு. அதை நான் பார்த்தேன். பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு ரிசல்ட்ஸ் எனக்கு தெரியலை. அதாவது இந்த தண்ணியில் வந்துட்டு தேனை ஊற்றி பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் டெஸ்ட்டுன்றாங்க பார்த்தீங்களா, அதையும் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு தேனை ஊற்றி அது மேலே தண்ணியை ஊற்றினா வந்துட்டு நமக்கு அந்த ஹனிகோம் மாதிரிலாம் வரும், அதான் ஒரிஜினல்ன்றாங்க. இது என்னென்னா வந்துட்டு இது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த தேனிலையும் மார்க்கெட்டில் வாங்கின தேனிலையும் ஒரே ரிசல்ட்ஸ் தான் வருது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, சரி ஓகே நம்ம சர்க்கரை பாகில் வந்துட்டு இவ்வளோலாம் நிறையா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காட்டு தேன், கொம்பு தேன், ப்ராசஸ்டு ஹனி, இது மூணுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் உங்கள் தர்ஷினி. இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். இப்போ வந்துட்டு இந்த காட்டு தேனுக்கும் இந்த கொம்பு தேன் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்டு ஹனிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். காட்டுத்தேன் வந்து முழுக்க காடுகள்ல இருந்தே எடுக்கிற தேனுங்க. அதாவது இந்த காடுகளில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு தேனி கூடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருந்து டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாட்டில் அப்படியே போட்டு நம்ம கொடுக்குறது தான் காட்டுத்தேன். இந்த கொம்பு தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹனிபீ ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹனிபீ கிட்டு மாதிரி இப்போவே இருக்குதுங்க. அதாவது ட்ரேயாக இருக்கும். அந்த ட்ரேயில் வந்துட்டு இவங்க கொஞ்சம் அந்த குயின் பீயை உள்ளே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நிறைய செடிகளை வச்சிடுறாங்க, அதாவது பூக்கள்லாம் வச்சிடுறாங்க. அதனால் அந்த மகரந்த சேர்க்கைப்பட்டு இது வந்துட்டு அந்த அதுலேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த நெக்டர் எல்லாம் இது அந்த ட்ரேக்கு எடுத்துகிட்டு போய் தேனாக மாற்றுது. இது வந்துட்டு உங்களுக்கு கொம்பு தேன். இன்னொன்று வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்த்தீங்களா, சேம் ப்ராசஸ் தான், அதே ட்ரே தான் வைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு சுற்றி வந்து பூக்கள் இல்லை, அதுக்கு பதிலாக வந்துட்டு சர்க்கரை தண்ணியை வச்சிடுறாங்க. அப்படின்லாம் வந்துட்டு டைரெக்டாக அந்த ட்ரேலே வந்துட்டு இந்த சர்க்கரை பாகை ஊற்றிடுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணுத்துக்கும் என்னென்னா ப்ராசஸ் ஒன்று தான். அதாவது தேனீக்கள் தான் எல்லாமே பண்ணுது. ஆனால் தேனீக்கள் கலெக்ட் பண்ணுற அந்த நெக்டர் தான் மூணுத்துலேயுமே மாறுது. நமக்கு வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காட்டு தேன் வந்துட்டு டைரெக்டாகவே கொடுத்துடுறாங்க. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்னென்னா, இந்த காட்டு தேனில் வந்துட்டு கலர் நிறையா இருக்கும், திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா வேறு மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ரொம்பவும் நல்லாமே இருக்கும். இந்த கொம்பு தேன்லேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் தேன்லேயும் என்ன நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் அவ்வளோ கிளியராக இருக்கும். இந்த ப்ராசஸ்டு தேன் என்னென்னா, இல்லை பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க. இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாலை எப்படி பாஸ்டர் பண்ணுறாங்க, அதாவது வந்துட்டு ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூல் டவுன் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ். என்ன தான் வந்துட்டு இந்த கொம்பு தேனில் வந்துட்டு மலர்களில் இருந்துட்டு அது நெக்டரை எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்துட்டு அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ கம்மியாயிடுதுங்க. இந்த காட்டு தேனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாகவே வருது இல்லையா, அதில் என்ன அப்படின்னா மகரந்தத்தையும் சேர்ந்து கொண்டு வந்துடுது. அதனால் வந்துட்டு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த பாஸ்டரைசேஷன் இல்லை இந்த ப்ராசஸ்டு தேன், கொம்பு தேன்லாம் வந்துட்டு அவ்வளோவா இந்த மகரந்தம் இருக்கிறது இல்லை. ஸோ இதோட நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் செய்யும். இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணுறதுனால இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இது நல்லா கொதிக்க விடுறாங்க இல்லையா, அதனால வந்துட்டு இதில் இருக்க என்சைம்ஸ் எல்லாம் உடஞ்சிடும். என்சைம்ஸ் எல்லாம் உடஞ்சதுன்னா இதில் இருக்க அந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கொம்பு தேன்லேயும் ப்ராசஸ்டு ஹனிலையும் வந்துட்டு நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் அவ்வளோவா இருக்காது. இந்த காட்டு தேனை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இவங்க காடு மலை அப்படின்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த தேனீக்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லையா, அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது கொண்டு வரது கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்டாக செல்லர்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் வந்துட்டு பண்ணுறது இல்லை வந்துட்டு இந்த ட்ரே அமைச்சு அதுலேருந்து தேனி எடுக்கிறது அதெல்லாம் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது அவ்வளோவா கொட்டவும் கொட்டாது. ஆல்சோ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு
நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஆனால் மெடிசினல் வேல்யூஸ் எதில் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டுத்தேனில் தான் அதிகம். ஏன்னா வந்து இது காடுகளில் வந்துட்டு எக்கச்சக்கமான மலர்கள் இருக்கும், மூலிகை நிறைந்த மலர்கள்லாம் இருக்கும். அது ஒன்னொன்றுல இருந்தும் தேனி வந்து அந்த மகரந்தம் அதுக்கப்புறம் அந்த நெக்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அது தேன் கூட மாற்றுறதுனால உங்களுக்கு இதில் டைவர்ஸான நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையவே கிடைக்கும். ஆனால் நம்ம கொம்பு தேனும் ப்ராசஸ்டு தேனும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்ற அந்த சர்க்கரையவே தான் அது தேனாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ எதில் நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்குன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ வந்துட்டு பியூரிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காலகட்டத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு டெஸ்ட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளும் வந்துட்டு ஒரு லேப் க்ரியேட் பண்ணி தான் இதோட டெஸ்ட்டு இதோட பியூரிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட ட்ரஸ்டடான ஒரு பர்சன்ட்டை போயிட்டு நீங்கள் வந்துட்டு தேன் வாங்கிக்கலாம். இந்த காட்டு தேனில் வந்துட்டு என்னென்னா இந்த அடிட்டிவ்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு எதுவுமே இல்லைங்க. இந்த எறும்போட தாக்குதலும் வந்துட்டு இந்த காட்டு தேனில் வந்துட்டு ரொம்பவும் கம்மி. ஆனால் நீங்கள் ப்ராசஸ்டு ஹனின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1008 அடிட்டிவ்ஸ் இருக்குது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு சொட்டு இதை நீங்கள் கீழே விட்டிங்கன்னா அதை சுற்றி உடனே எறும்பு கூட்டம் போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியணும் எது ஒரிஜினல் எது வந்துட்டு ஒரிஜினல் இல்லை அப்படின்னு. இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு தேன் வந்துட்டு எப்பவுமே லிமிட்டடாக இருக்கும் சப்ளையில். நேச்சுரல் ஹேபிட்டட்லேயே போய் எடுக்கிறதுனால அண்ட் இதுக்கு நிறைய சிரமம்லாம் பட்டு எடுக்கணுன்றதுனால வந்துட்டு இதுக்கு காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி. ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு காசு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தி. நீங்கள் ப்ராசஸ்டு இல்லை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஹனிக்கு போனீங்கன்னா விலை கம்மி தான். ஆனால் நம்மளோட ஹெல்த் நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குமோன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து சஸ்டைனபிள் என்வாயன்மெண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ தேனீக்களை வந்துட்டு நம்ம காப்பாற்றியே ஆகணுங்க. ஏன்னா தேனீக்களும் வந்துட்டு கொஞ்சம் அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. இந்த காட்டு தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். தேனீக்களை நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோங்க. அதனால வந்துட்டு அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கமர்ஷியலாக வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த தேனீக்கள்லாம் வந்துட்டு எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் எல்லா கிளைமேட்லையும் வந்துட்டு இருக்குது. நிறைய தேனீக்கள் இதனால் மரணமும் அடையுது. ப்ராப்பராக அவங்க கவனிக்கிறது இல்லை. அதனால் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இந்த தேனீக்கள்லாம் மரணம் அடையுது. நீங்கள் கூட நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஒரு ஃபாரினில் வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு எல்லா தேனீக்களும் அழிக்காமல் வந்துட்டு அதை பத்திரமா பாதுகாக்கிறாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் தேனீக்கள் வந்துட்டு நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு. ஏன்னா தேனீக்கள் இருந்தால் தான் அந்த மலர்களில் வந்து மகரந்த சேர்க்கைன்னு நடக்கும். அது நடந்தால் தான் நமக்கு செடிகள் காய்கறிகள் எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் வந்துட்டு இப்போ கோழி பண்ணை வந்துட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. இது முழுக்க உங்களுக்கு எக்ஸ்பர்ட் சொல்லிக் கொடுக்குற கோர்ஸுங்க. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். உங்களால் வந்துட்டு இதுக்கு என்னால் நேரம் செலவழிக்க முடியும், என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கும் சேனல் பயோவில் இருக்க லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறதா நம்ம முறையாக கற்றுக்கணும். 4 பேரோட கதைகளை கேட்டு கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் அதில் லாபம் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் வந்துட்டு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அத்துடன் பை.